அவள் மிரண்டு போய் நிற்பதை பார்த்து சிரித்தவன் கதவை திறந்து வெளியே செல்ல போனான். ஆனால் திடீரென என்ன நினைத்தானோ மீண்டும் உள்ளே வந்து வித்யாவை இழுத்து அவளது இதழில் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுத்து விட்டு, ஓகே பேபி, வரட்டா, பாய், குட் நைட் என்று கூறிவிட்டு விசில் அடித்துக் கொண்டே வெளியே சென்றான். வித்யா எரிச்சலோடும் வெட்கத்தோடும் அவனை பார்த்தவள், வர வர இவனுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு, கூடி சீக்கிரமே இந்த திமிரு அடக்கறம் பார் என்று முணுமுணுத்து விட்டு கதவை பூட்டிக் கொண்டு படுக்கையில் விழுந்தாள். ஆனால் அவளது இதழ்களில் இன்னும் அர்ஜுனின் அந்த முத்தத்தின் சூடு குறையாமலே இருந்தது. சித்தார்த்தின் அரை வாசலுக்கு வெளியே நின்று கொண்டிருந்த கயல்விழிக்கு இதயம் ஒரு நிமிடத்திற்கு 100 முறை துடிப்பது போல இருந்தது. அவளது கைகளில் இருந்த அந்த பால் சொம்பு லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. என்னடி கையல் இது, முன்னாடி விட இப்போ ஏன் எனக்கு இவ்வளோ பயமா இருக்கு? ஏற்கனவே நாங்க புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தவங்க தானே, ஆனா ஏன் இப்போ ஒரு புது பொண்ணு கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு பயப்படுற மாதிரி எனக்குள்ள ஒரு பதட்டம் வருது என்று தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள். பதட்டத்தில் அவளது மூச்சு காற்று கூட அனலாக வீசியது. பலமாக ஒரு முறை மூச்சை உள்ளே இழுத்துவிட்டு மனதை தேற்றிக்கொண்டு கதவை மெல்ல திறந்தாள். உள்ளே சித்தார்த் ஒரு நொடி கூட பொறுமை இல்லாமல் அறையின் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு தவிப்போடு நடந்து கொண்டிருந்தான். கயல்விழி உள்ளே நுழைந்ததும் அவளது வளையல் சத்தம் கேட்ட அடுத்த நொடி சித்தார்த் அப்படியே சிலையாக நின்றான். அவள் உள்ளே வந்து கதவை சாத்தியதும் அவனது கண்களில் ஒரு மின்னல் வெட்டியது. அறையின் கதவை சாத்திவிட்டு கயல்விழி மெல்ல திரும்பிய போது அங்கே நிலவிய அந்த மெல்லிய நறுமணம் அவளது நாசியை தூண்டியது. அறையெங்கும் சிதறி கிடந்த மல்லிகை பூக்களின் வாசம், பன்னீர் தெளித்த அந்த மென்மையான இதமான சூழல், இவை அனைத்துமே அவளுக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கத்தை தந்தன. கயல்விழி கையில் வைத்திருந்த அந்த வெள்ளி பால் சொம்பில் இருந்த பால் அவளது கை நடுக்கத்தில் தழும்பிக் கொண்டிருக்க சித்தார்த் அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் தெரிந்த அந்த தீவிரமான தாபம் கயல்விழியை அப்படியே நிலைக்குலைய செய்தது. அவன் மெதுவாக அவளை நோக்கி நடந்து வர ஒவ்வொரு அடியும் அவளது இதய துடிப்போடு போட்டி போட்டது. அவள் அருகில் வந்தவன் அவளது நடுங்கும் கைகளில் இருந்த பால் சொம்பை மெல்ல வாங்கி பக்கத்தில் இருந்த மேஜையின் மேல் வைத்தான். அவனது விரல்கள் அவளது விரல்களில் பட்ட அந்த ஒரு நொடி அவளுக்குள் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. அவளுடைய பதட்டத்தை பார்த்தவன், ஏய் கயல், இவ்ளோ பதட்டம் எதுக்குடி? உன்னை காதலிக்கிற உன் புருஷன் தானே என்று அவன் கரகரப்பான குரலில் கேட்டபடி அவளது முகவாயை தன் விரல்களால் மெல்ல தூக்கினான். கயல்விழி அவனது கண்களை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் விழிகளை கீழே தாழ்த்தி கொண்டாள். இல்ல சித்து, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு என்று அவள் கூறியதும் சித்தார்த் ஒரு குறும்பு புன்னையோடு அவளை இன்னும் நெருங்கினான். அவனது உடம்பில் இருந்து வீசிய அந்த விலை உயர்ந்த வாசனை திரவியத்தின் மனமும் அவளது கூந்தலில் இருந்த மல்லிகை மனமும் அந்த அறையையே ஒரு போதையில் ஆழ்த்தியது. அவன் மெதுவாக அவளது தாடையை தொட்டு தூக்கியவன், உன்னை பார்க்காம இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரகமா இருந்துச்சுடி. இந்த 3 வருஷத்துல நாம எவ்வளவோ இழந்துட்டோம், ஆனா இன்னைக்கு நீ எனக்கு முழுசா சொந்தமாக போற. இந்த நிமிஷத்தை யாராலையும் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியாது என்று சொல்லி அவளது நெற்றியில் அழுத்தமாக தன் இதழ்களை பதித்தான். கயல்விழி அப்படியே அவனது மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவன் அவளது மெல்லிய இடையை சுற்றி தன் கைகளை போட்டு அவளை சுவரோடு மென்மையாக சாய்த்து பிடித்தான். அவளது பட்டுப்புடவையின் சரசரப்பும் அவனது சட்டையின் வருடலும் அந்த தனிமையில் ஒரு இசையை மீட்டியது போலவே இருக்க, பயப்படாதடி, இந்த 3 வருஷமும் நான் உனக்காக எவ்வளோ தவிச்சிருக்கேன் தெரியுமா? ஒவ்வொரு ராத்திரியும் உன் நினைப்பிலேயே நான் செத்து பிழைச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு நீ முழுசா என்னோடது என்று சொல்லி அவளது காதோறும் தன் இதழ்களை கொண்டு சென்றான். அவனது சூடான மூச்சு காற்று அவளது கழுத்தில் பட்டபோது கயல்விழிக்கு உடலெல்லாம் சிலிர்த்தது. அவளுடைய காது மடல்களை அவன் இதழ்களால் மெல்ல வருடிய போது அவளை அறியாமலேயே அவனது சட்டையை இறுக பற்றி கொண்டாள். சித்தார்த் அவளது கழுத்தோர முகத்தை புதைத்து அந்த மல்லிகை மனத்தையும் அவளது மேனியின் நறுமணத்தையும் ஆழமாக சுவாசித்தபடி, இங்க நீயும் நானும் மட்டும்தான் கயல்,
நமக்கிடையில இனி யாருமே வர முடியாது என்று இதழால் அவள் கழுத்தில் கோலம் போட்டபடியே சொல்லியவன் மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கண்களில் தெரிந்த காதலை ஆழமாக பார்த்தான். அவளது இதழ்கள் லேசாக துடித்துக் கொண்டிருக்க அவளது இருபுறமும் தன் கைகளை ஊன்றி அவளை சிறைப்பிடித்தபடி நெருங்க, சித்து விடுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று கயல்விழி வெட்கத்தில் நெளிய, என்ன ஒரு மாதிரியா இருக்கு சொல்லுடி, இது உனக்கு எனக்குமான உரிமையை நிலைநாட்ட போற இரவு கயல், உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவும் ஏன் பேரை சொல்லணும் என்று அவளது காதோரம் குனிந்து ரகசியமாக சொன்னான். அவனது மூச்சுக்காற்று மீண்டும் அவளது கழுத்தில் பட்ட போது கயல்விழிக்கு உடல் சிலிர்த்தது. மெதுவாக அவளது கழுத்தில் இருந்த தாலியை இதழ்களால் வருடியபடியே அவளது தோள்பட்டையில் தன் இதழ்களை வைத்தான். கயல்விழி கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவனது அணைப்பிற்குள் உருகினாள். அந்த நேரத்தில் அவளது பட்டுப்புடவையின் முந்தானையை அவளுக்கே தெரியாமல் அவனது விரல்களால் மெல்ல விலக்கிக் கொண்டிருந்தான். அவன் கைகள் அவளது புடவையின் ஒவ்வொரு மடிப்பையும் நேர்த்தியாக கையாள தொடங்கியதும், சித்து என்ன பண்றீங்க என்று அவள் தழுத்தழுத்த குரலில் கேட்க, 3 வருஷ தேடல்டி, 3 வருஷ தவிப்பு கையல் இது, இன்னைக்கு உன்னை நான் அணு அணுவா ரசிக்க போறேன் என்று சொல்லியபடியே அவளது இதழ்களை தன் இதழ்களால் கவ்விக்கொண்டான். அது ஒரு நீண்ட ஆழமான காதலும் காமமும் கலந்த முத்தமாக இருந்தது. அந்த முத்தத்தில் அவர்கள் இழந்த காலத்தின் வலி அனைத்தும் மறந்து போவது போல இருந்தது. அது ஒரு சாதாரண முத்தமல்ல, 3 வருட பிரிவின் வலி, ஏக்கம், காதல் மற்றும் உரிமை அனைத்தும் கலந்த ஒரு தீவிரமான சங்கமம். கயல்விழி முதலில் ஒரு நிமிடம் திகைத்தாலும் அடுத்த வினாடி அவனது காதலுக்கு தன்னை முழுமையாக ஒப்படைத்தாள். அவனது முத்தத்தின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவளுக்குள் இருந்த நாணம் மெல்ல மெல்ல விடை பெற்றது. அவளை சுவரோடு அணைத்தபடியே அவனது கைகள் அவளது புடவையின் முந்தானையை மீண்டும் மெதுவாக தளர்த்தின. அவனது விரல்கள் அவளது தோள்பட்டையில் இருந்த அந்த புடவையை சரித்த போது கயல்விழிக்குத்தான் மூச்சு திணறியது. ஐயோ சித்து, என்ன பண்றீங்க என்று அவள் தழுதழுத்த குரலில் கேட்க, என் உயிரை செதுக்கிறேன் கயல் என்று சொல்லி அவளது திறந்த தோள்களில் தனது இதழ்களால் முத்திரை பதித்தவன் பட்டென்று அவளை தூக்கி கொண்டு மெதுவாக மெத்தையை நோக்கி சென்றான். அவளை ஒரு பூ போல மெத்தையில் கிடத்தி அவளுக்கு மேலே விழுந்தவன் அந்த அறையின் விளக்கொளியில் அவளது முகம் ஒரு தங்கச் சிலை போல மின்னியது. அவனது கண்களால் அவளது மேனி முழுவதையும் பார்த்தவன், கயல் பயப்படாதடி, நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன், ஆனா உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகவும் மாட்டேன் என்று சொல்லி அவளது கைகளுக்குள் தன் கைகளை நொழித்து பிடித்து படுக்கையின் மேல் வைத்து அழுத்தியவன் அவளது நெற்றி, கண்கள், மூக்கு, கன்னம் என ஒவ்வொரு இடத்திலும் தனது இதழால் முத்திரை பதித்தான். அவனது தீண்டலில் கயல்விழி மெய்மறந்து போக அவனது விரல்களோ அவளது மென்மையான மேனியில் ஒரு ஓவியத்தை செதுக்குவது போல தடவின. அவளது ஆடையின் தடைகளை அவன் மெல்ல அகற்றத் தொடங்கினான். ஒவ்வொரு ஆடையும் அவிழும் போதும் கயல்விழிக்குள்ளிருந்த நாணம் விலகி ஒரு பேரன்பின் பிடியில் அவள் சிக்கிக் கொண்டாள். சித்து, என்ன விட்டுறாதீங்க, எப்பவும் இதே மாதிரியே என்னை தாங்கிக்கோங்க ப்ளீஸ். இதுக்கு மேல நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று கயல்விழி அழுகை கலந்த குரலில் சொல்ல சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டவன், ஏய் என்னடி பேசுற, நீ என் பொண்டாட்டி, நான் சாகுற வரைக்கும் உன் நிழலா தான் இருப்பேன் கயல். இந்த இரவு நமக்கு ஒரு தொடக்கம்தான், இனி வரும் எல்லா இரவுகளும் நம்ம காதலுக்கு சாட்சியாவே இருக்கும் என்று அவளுக்கு உறுதியளித்தான். அதே நேரம் அவனது விரல்கள் அவளது இடையை வருடி மெதுவாக ஆடையின் முடிச்சுக்களை அவிழ்க்கத் தொடங்கின. ஒவ்வொரு அடுக்காக அவளது உடலிலிருந்து ஆடைகள் விலகிய போது கயல்விழி வெட்கத்தில் தன் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டாள். அதை பார்த்தவனின் உதட்டோரம் ஒரு மெல்லிய புன்னகை வர, கயல், உன் புருஷன் முன்னாடி எதுக்குடி வெக்கப்படுற? உன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுவுக்கும் நான் தான் சொந்தக்காரன் தெரியுமா என்று சொல்லி அவளது முகத்தை மூடியிருந்த கைகளை விலக்கி அவளது கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தான். பிறகு அவன் அவளது கழுத்து, மார்பு, வயிறு என ஒவ்வொரு இடத்திலும் தனது இதழ்களால் கோலமிட அவனது தீண்டலில் கயல்விழியோ ஒரு போதையில் மிதந்தாள்.
அவனது இதழ்கள் அவளது மேனியில் ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கியது. அவளது மூச்சுக்காற்றின் வேகம் அதிகரிக்க சித்தார்த் அவளை இன்னும் இறுக்கமாக தன்னோடு அணைத்து கொண்டான். அந்த இரவு அவர்களுக்கு பிரிவே இல்லாத ஒரு சங்கமத்தை தந்தது. இரு உடல்களும் ஒரு உயிராக மாறிய அந்த தருணத்தில் அங்கிருந்த மல்லிகை பூக்களும் நிலவொளியும் அவர்களுக்கு சாட்சியாக நின்றன. அறை முழுவதும் மல்லிகை மனமும் விளக்கொளியின் மென்மையும் நிறைந்திருக்க இரு இதயங்களும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்க அந்த அறைக்குள் இப்பொழுது பேச்சுக்கள் இல்லை. வெறும் மூச்சுக்காற்றின் ஓசையும் இரு உயிர்கள் ஒன்றிணையும் துடிப்பு மட்டுமே எஞ்சியிருந்தது. சித்தார்த் அவளது மேனி முழுவதையும் தன் காதலால் ஆக்கிரமித்தான். அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது. விடியும் வரை அவர்கள் ஒருவரையொருவர் பிரியாமல் அந்த சொர்க்கத்திலேயே திளைத்தனர். அந்நேரம் கயல்விழியின் கண்களில் வழிந்த ஆனந்த கண்ணீரை சித்தார்த் தன் இதழ்களால் துடைத்தான். அந்த அக்னி சாட்சியாக நடந்த திருமணத்திற்கு பிறகு இப்பொழுது மன்மத சாட்சியாக அவர்கள் ஒரு முழுமையான தம்பதிகளாக மாறினர். சித்தார்த் அவளை அணு அணுவாக ரசித்து அவளது காதலில் கரைந்து கொண்டிருந்தான். கயல்விழிக்கு அது ஒரு புதிய பிறவியாக தெரிந்தது. விடியும் வரை அந்த தனிமை நீடித்தது. உறக்கமில்லாத அந்த இரவில் அவர்கள் ஒருவரையொருவர் கண்டடைந்தனர். எல்லா போராட்டங்களுக்கும் பிறகு சித்தார்த் எனும் பெருங்கடலில் கயல்விழி எனும் நதி முழுமையாக சங்கமித்தது. அடுத்த நாள் காலை ஜன்னல் திரைகளின் வழியே சூரிய ஒளி மெல்ல அறைக்குள் ஊடுருவியது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் மல்லிகை பூக்கள் சிதறி கிடந்த மெத்தையில் சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள் கயல்விழி. அவளது அமைதியான முகத்தை பார்த்து கொண்டிருந்த சித்தார்த்திற்கு மீண்டும் ஒருமுறை அவளை தீண்ட வேண்டும் என்ற ஆசை மேலோங்கியது. அவளது நெற்றியில் விழுந்திருந்த கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளது காதோரம் குனிந்து, கயல், எழுந்திரிடி, விடிஞ்சிடுச்சு என்று மெல்லிய குரலில் அழைக்க கயல்விழி மெல்ல கண்களை திறந்து அவனை பார்த்தாள். நேற்றைய இரவின் நினைவுகள் சற்றென்று வந்து போக அவளது முகம் அப்படியே தக்காளி பழம் போல சிவந்தது. சித்து, எதுக்கு என்ன இப்படி பாக்குறீங்க? விடுங்க, மணி என்ன ஆகுது என்று சொல்லிக்கொண்டே அவள் எழுந்திருக்க முயன்றாள். ஆனால் சித்தார்த் அவளை விட்டால் தானே. அவளது இடையை இன்னும் இறுக்கமாக பிடித்து தன்னோடு இழுத்து கொண்டவன், மணி என்ன ஆனா நமக்கு என்னடி? இன்னைக்கு ஒரு நாள் நம்மள யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க கயல். நேத்து நைட்டு தான் எல்லாம் முடிஞ்சது. ஆனா என் காதல் இன்னும் முடியலையே என்று சொல்லி அவளது கழுத்தோரம் மீண்டும் தன் இதழ்களை பதிக்க தொடங்கினான். சித்து, பிளீஸ், இப்பதான் விடிஞ்சிருக்கு. யாராவது கதவை தட்டிட போறாங்க என்று அவள் தடுத்தும் சித்தார்த் அவளது பேச்சை கேட்கும் நிலையிலே இல்லை. அவளது இதழ்களை மீண்டும் தன் வசமாக்கி ஒரு நீண்ட நேர கூடலுக்கு அடி போட்டான். அந்த காலை வேளையில் மீண்டும் ஒருமுறை அவர்கள் காதலில் திளைத்தனர். சிறிது நேரம் கழித்து சித்தார்த்திடமிருந்து ஒரு வழியாக தப்பித்த கயல்விழி, ஐயோ போதும் விடுங்க சித்து, நிஜமாவே ரொம்ப லேட் ஆகிடுச்சு என்று சொல்லிக்கொண்டே கீழே கிடந்த ஆளையை மேலோட்டமாக போட்டுக்கொண்டு குளியலறைக்குள் ஓடினாள். அவள் குடித்து முடித்துவிட்டு ஈரக்கூந்தலோடு வெளியே வந்தபோது சித்தார்த் மெத்தையில் சாய்ந்து கொண்டு அவளையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் அந்த பார்வையில் கயல்விழிக்கு மீண்டும் வெட்கம் பிடுங்கி தின்றது. சித்து, எதுக்கு இப்படி ஒரு மாதிரியா பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது என்றதும் சித்தார்த் எழுந்து அவளிடம் வந்தான். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்ப கயல்? இதுக்கு முன்னாடியும் நாம ஒன்னா வாழ்ந்திருக்கோம் தானே? ஆனா இன்னமும் உனக்கு அந்த வெக்கம் போகலையே, என்ன பண்றது என்று அவளது கன்னத்தை பிடித்து கிள்ளினான். கயல்விழி மெதுவாக அவனை நிமிர்ந்து பார்த்தவள், அப்ப நீங்க என்னோட விருப்பமே இல்லாம என் மேல இருந்த வன்மத்துல என்னை ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி தான் எடுத்துக்கிட்டீங்க சித்து. ஆனா நேத்து இரவு நீங்க ஒரு பட்டுப்பூச்சியை கையாளுற மாதிரி அவ்வளவு மென்மையா இருந்தீங்க. அந்த மென்மைதான் என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு வெக்கப்பட வைக்குது. இப்பதான் முதல்ல உங்க கூட ஒரு முழுமையான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்போ எனக்கு இந்த வெக்கம் இருக்கத்தானே செய்யும் என்று கீழே குனிந்து கொண்டே கேட்க அவன் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு, ஆமா கயல், இந்த வெக்கம் அப்படியே இருக்கட்டும் உங்ககிட்ட. நீ வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கடி.
உன் முகமெல்லாம் சிவந்து போற அந்த அழகை பார்க்கறதுக்கு என் 2 கண்ணே பத்தாது என்று சொல்லி மீண்டும் அவளது இடுப்பில் கை வைக்க கயல்விழி அவன் கையை பட்டென்று தட்டிவிட்டவள், ஒழுங்கா போய் நீங்க முதல்ல குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் நமக்காக கீழே வெயிட் பண்ணுவாங்க, அதுவும் இல்லாம எனக்கு பயங்கரமா பசிக்குது சித்து என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு கூற, சரி சரி போனா போகுதுன்னு உன்னை விடுறேன் என்று சிரித்து கொண்டே அவன் குளிக்க சென்றான். அதற்குள் கயல்விழி உடை மாற்றும் அறைக்கு சென்று ஒரு அழகான மஞ்சள் நிற பட்டுப்புடவையை கட்டிக்கொண்டு கண்ணாடி முன் வந்து நின்றாள். அப்பொழுது சித்தார்த் இடுப்பில் துண்டை மட்டும் கட்டிக்கொண்டு வெளியே வந்தான். அவனது கட்டுமஸ்தான உடலை பார்த்த கயல்விழி மீண்டும் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதை பார்த்தவன் பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டு அவள் தாடையில் முகத்தை புதைத்தபடி கண்ணாடியில் அவளது முகத்தை பார்த்து, இப்படியே நீ சும்மா சும்மா வெட்கப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஃபுல்லா இந்த ரூமை விட்டு வெளியவே போக முடியாது சொல்லிட்டேன். அப்புறம் சேதாரம் உனக்கு தான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்று மிரடலாக சொன்னான். போங்க சித்து, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம், என்னவோ இதை விட்டா வேற நாளே இல்லைங்கிற மாதிரி தான் இப்படி பண்றீங்க என்று அவள் செல்லமாக சலித்து கொள்ள, ஏண்டி நான் என் பொண்டாட்டிய ஒரு நிமிஷம் கூட பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அது தப்பா? காலேஜ் டைம்ல உன்னை எப்படி உருக்கி உருக்கி காதலிச்சேனோ அதை விட இப்போ அதிகமா காதலிக்கணும்னு ஆசைப்படுறேன் கயல். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கானது, புரிஞ்சுதா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாங்க, நான் ரெடி ஆயிட்டேன் என்று அவள் விலக முயல, எங்க ரெடியான? இங்க பாரு, உன் தலைமுடி எவ்வளோ ஈரமா இருக்கு, இப்படியே இருந்தா சளிதான் பிடிக்கும் என்று சொல்லி ட்ரையரை எடுத்து அவளது கூந்தலை காய வைத்து முடித்தவன், இப்போ போய் தலை சீவு என்று அவன் சொன்னபோது கயல்விழிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவளது கூந்தலை அவளை சீவ போகும்பொழுது என்ன நினைத்தானோ தெரியவில்லை. பட்டென்று அவளை தன் பக்கமாக திருப்பி அவளது இதழ்களில் ஒரு ஆழ்ந்த முத்தத்தினை பதித்தான். ஆரம்பத்தில் ஒரு சிறு முத்தம் என்றுதான் நினைத்தான். ஆனால் அவளது இதழ்களின் போதை அவனை விடவில்லை. கயல்விழிக்கோ மூச்சு முட்டியது. அவனது மார்பில் கையை வைத்து தட்டி ஒரு வழியாக அவனை தன்னிடமிருந்து பிரித்தவள், சிது என்ன பண்றீங்க நீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்நேரம் நான் மேலேயே போயிருப்பேன், மூச்சே விட முடியல தெரியுமா என்று மூச்சு வாங்க பேசினாள். என்னடி நீ இன்னும் என்னோட முத்தத்துக்கு நீ பிராக்டிஸ் ஆகலையா? சீக்கிரமா பழகிக்கோ, என்னோட முத்தம் அவ்வளோ சாதாரணமா இருக்காது, ரொம்ப நேரத்துக்கு நீ தாங்கிக்கிற மாதிரி பிராக்டிஸ் எடுத்துக்கோ சரியா என்று அவளது கன்னத்தில் தட்டிவிட்டு உடை மாற்றுவதற்கு சென்று விட்டான். கயல்விழி கண்ணாடியில் தன் இதழை பார்க்க அவளது இதழ்கள் நன்றாக சிவந்து போயிருந்தன. ஐயோ கடவுளே, இந்த சித்து ஆனாலும் ரொம்ப மோசம், இப்ப நான் எப்படி இப்படி வெளியே போறது, எல்லாரும் பார்த்தா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க என்று தவித்தவள் வேறு வழி இல்லாமல் லிப்ஸ்டிக்கை எடுத்து லேசாக போட்டுக்கொண்டாள். வழக்கமாக வீட்டில் லிப்ஸ்டிக் போடாதவள் இன்று கட்டாயத்தினால் போட்டுக்கொண்டாள். உடை மாற்றி வந்த சித்தார்த் அதை பார்த்துவிட்டு, என்ன என் பொண்டாட்டி திடீர்னு லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறா என்று கிண்டலாக கேட்க, ஆமா உங்களை வச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக் போடாம வேற என்ன பண்றது, என் உதட்டெல்லாம் எப்படி சவந்து போயிருக்குன்னு பாருங்க, நான் எப்படி இப்படி கீழே போவேன், பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதான் போட்டேன் என்று சினிங்கினாள். சித்தார்த் சிரித்து கொண்டே அவளிடம் வந்து, அப்படின்னா இனி அடிக்கடி இந்த லிப்ஸ்டிக்கை போட வேண்டியது வரும், சோ இதை நீ உன் கையோடையே வச்சுக்கோ, அதுதான் நல்லது என்று மீண்டும் அவளது முகத்தை நிமிர்த்தி பார்க்க கயல்விழியோ அவனை முறைத்து விட்டு, உங்களை ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, சரி வாங்க ஃபர்ஸ்ட் கீழே போவோம், எனக்கு பயங்கரமா பசிக்குது என்று அவனது கையை பிடித்து இழுத்து கொண்டு கீழே சென்றாள். சித்தார்த்தும் கயல்விழியும் ஒருவரையொருவர் பார்த்தபடி புன்னகைத்து கொண்டே மாடிப்பட்டுக்கடியில் இறங்கி வருவதை பார்த்த சிவலிங்கம் மற்றும் ராஜேஸ்வரிக்கு மனமெல்லாம் நிறைந்து போனது. இத்தனை கால போராட்டத்திற்கு பிறகு தன் மகன் ஒரு தெளிவான மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதை பார்த்து அவர்கள் நிம்மதியடைந்தனர். அர்ஜுனும் அங்கேதான் நின்றிருந்தான். ஆனால் அவனது பார்வை மட்டும் அடிக்கடி வித்யாவை தேடிக்கொண்டிருந்தது. அவர்கள் கீழே வந்ததும் வித்யா ஒரு குறும்பு சிரிப்புடன் முன்னே வந்தவளோ, ஏனுக்கா
இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சு வரீங்க போல. எப்பவும் காலையில் 5 மணிக்கெல்லாம் கோலம் போடுற ஆளு இன்னைக்கு 8 மணி ஆகியும் ஆளையே காணோம் என்று வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தாள். கயல்விழிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் முகமெல்லாம் சிவக்க தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். தன் பொண்டாட்டி திணறுவதை பார்த்த சித்தார்த் உடனே அந்த சீன்ல இறங்கினான். ஏய் வித்யா, என்ன நீ என் பொண்டாட்டியை பார்த்து கேள்வி கேட்குற? அவ எப்ப வேணாலும் எழுந்து வருவா, எப்ப வேணாலும் ரூமை விட்டு வெளியே வருவா. அதை தட்டி கேட்க இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. ஏன்னா இனிமே இந்த வீட்டோட மகாராணியே அவ தான். அவ போடுறதுதான் இங்க ரூல்ஸ், புரியுதா என்று கெத்தாக சொன்னான். வித்யாவோ அசந்து போய், அட பாவமே மாமா, ஆனாலும் ஒரே நைட்ல இப்படி நீங்க அடியோட மாறி போயிட்டீங்களே. உங்ககிட்ட இருந்து எவ்வளோ கெத்தா வரும்னு எதிர்பார்த்தேன். இப்படி அக்காவுக்கு ஜால்ரா போட ஆரம்பிச்சிட்டீங்களே மாமா என்று கிண்டல் அடித்தாள். சித்தார்த்துடனே சிரித்து கொண்டே, ஏன் பொண்டாட்டிக்கு நான் ஜால்ரா போட்டதான் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் போக போக நீயும் புரிஞ்சுக்க போற. உனக்கு ஒருத்தவாமே போறான் பாரு, அப்ப தெரியும் இந்த வலியும் சுகமும் என்று அவன் சொல்ல வித்யாவின் முகம் சட்டென்று வெட்கத்தில் சிவந்தது. அருகில் நின்ற அர்ஜுன் அவளது வெட்கத்தை ரசித்து பார்த்தவன், சரியான கள்ளி, மனசுக்குள்ள அவ்வளவு ஆசை இருந்தாலும் வெளியில காட்ட மாட்டேங்கிறாளே. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான், உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற மாதிரி நடிப்பாங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். அப்போது ராஜேஸ்வரி குறுக்கிட்டு, சரி சரி, முதல்ல பேச்ச குறைங்க. அம்மாடி கயல்விழி, நீயும் உன் புருஷனும் முதல்ல பூஜை ரூமுக்கு போய் விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஒரு புது வாழ்க்கைய தொடங்கி இருக்கீங்க. அந்த தெய்வம் தான் உங்களை வழி நடத்தணும். மனசார வேண்டிக்கோங்கம்மா. முக்கியமா சீக்கிரம் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு, அதாவது பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுக்கணும்னு அந்த சாமி கிட்ட கேட்டுக்கோ என்றார். சித்தார்த் உடனே, நீங்க கவலையே படாதீங்கம்மா, நீங்க எதிர்பார்க்கிற அந்த நல்ல செய்தி கூடிய சீக்கிரமே வரும், அதுக்கு நான் கேரண்டி என்று அடித்து சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் பலமாக சிரித்து விட்டனர். கயல்விழிக்கு வெட்கத்தில் பூமி பிளந்தால் உள்ளே போய் விடலாம் போல இருந்தது. மெதுவாக சித்தார்த்தின் இடுப்பில் ஒரு கிள்ளி கிள்ளி விட்டு, ஏன் இப்படிலாம் சொல்லி என் மானத்தை வாங்குறீங்க, பிசாம வாங்க என்று அவள் கையை பிடித்து பூஜை அறைக்குள் இழுத்து சென்றாள். பூஜை அறையுள் விளக்கை ஏற்றிவிட்டு இருவரும் மனம் முறுகிற சாமி கும்பிட்டனர். அப்பொழுது கயல்விழியின் முகத்தை பார்த்த சித்தார்த் அவளது நெற்றி வகுட்டில் குங்குமம் இல்லாததை கவனித்தான். உடனே அங்கிருந்த குங்குமச்சிமிழை எடுத்து அவளது நெற்றி வகுட்டில் வைத்து விட்டான். கயல்விழி கண்களை விரித்து பார்த்து, சாரி சித்து, அவசரத்துல கிளம்பி வந்தப்ப குங்குமம் வைக்க மறந்துட்டேன் என்றாள். ஹீட்ஸோ கிடி பொண்டாட்டி, இனிமே டெய்லியும் நானே உனக்கு குங்குமம் வச்சு விடுறேன், இது என்னோட உரிமை என்றான். பிறகு கயல்விழி தன் தாலியை எடுத்து காட்டவும் ஒன்றும் புரியாமல், என்னாச்சுடி என்று கேட்க, தாலிலி குங்குமம் வைங்க சித்து என்று அவள் கூறியதும், பாருடா என் பொண்டாட்டிக்கு திடீர்னு புருஷன் மேல எவ்வளோ அக்கறை வந்துருச்சு என்று சிரித்து கொண்டே தாலியிலும் குங்குமம் வைத்தான். கயல்விழி அந்த தாலியை எடுத்து தன் கண்களில் ஒற்றிக்கொண்டு புடவைக்குள் எடுத்து போட, அப்பொழுது சித்தார்த்தும் எட்டி பார்க்க அவன் தோளில் ஒரு தட்டு தட்டியவள், சித்து என்ன விளையாட்டு இது, பூஜை ரூம்ல நின்னுக்கிட்டு என்ன பண்றீங்க நீங்க என்று கேட்க, இல்லடி தாலி அம்புட்டு பத்திரமா உள்ள போடுறியே, அது என்ன லாக்கரா, அதான் சேஃபா இருக்கான்னு எட்டி பார்த்தேன் என்று குறும்பாக சொன்னான். அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும், நீங்க உங்க வேலையை பாருங்க, வர வர உங்களோட நாட்டி வேலை ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது என்றதும் சித்தார்த் சட்டென்று அவளது இடையை பிடித்து இழுத்து, இப்படித்தான் இன்னுமே ஜாஸ்தியாகும், நீதான் அதை எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் கயல், எல்லா வேகத்தையும் இன்னைக்கே தீர்த்திட முடியாதுல்ல, வா முதல்ல போய் டிஃபனை சாப்பிடுவோம், அப்பதான் உடம்புக்கு தெம்பு வரும் என்று அவன் கண்ணடிக்க, கயல்விழியோ, பேட் பாய், நீங்க ரொம்ப மோசமா பேசுறீங்க என்று செல்லமாக சீறினாள். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி பேசினா தான் அன்பு வளரும் கயல், எனக்கு இன்னும் உன் மேல காதல் பெருகணும்னு ஆசையா இருக்கு என்று அவன் சொல்ல, இப்போதைக்கு எனக்கு பசி பெருகிட்டு இருக்கு, வாங்க முதல்ல என்று அவனை இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தாள். அங்கே சிவலிங்கமும் ராஜேஸ்வரியும் அமர்ந்திருக்க, மாமா
அத்த, ஒரு நிமிஷம் எழுந்துறீங்க என்று கயல்விழி சொன்னாள். இருவரும் புரியாமல் எழ சித்தார்த்தையும் தன்னோடு சேர்த்து கொண்டு அவர்கள் காலில் விழுந்து வணங்கினாள். அதில் ராஜேஸ்வரியின் கண்கள் கலங்கின. நல்லா இருங்கப்பா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். வாழ்க்கையில இதுக்கு மேல உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சீக்கிரம் ஒரு குழந்தை குட்டியோட சந்தோஷமா நிம்மதியா வாழணும் என்று மனதார ஆசீர்வதித்தனர். அந்த வீடை ஒரு புதிய ஒளியில் பிரகாசிப்பது போல இருந்தது. கயல்விழியின் முகத்தில் தெரிந்த அந்த திருப்தியும் சித்தார்த்தின் முகத்தில் தெரிந்த அந்த பொறுப்பும் ஒரு முழுமையான குடும்பத்தின் அடையாளமாக தெரிந்தது. டைனிங் டேபிளில் உணவுகள் ஆவி பறக்க வைக்கப்பட்டிருந்தன. அனைவரும் சாப்பிடுவதற்காக அமர்ந்திருக்க சித்தார்த் கயல்விழியின் அருகிலேயே அமர்ந்து கொண்டான். அவனது கையோ மேஜைக்கு அடியில் கயல்விழியின் கையை பிணைத்துக் கொண்டிருந்தது. சித்து, விடுங்க, எல்லாரும் பாக்குறாங்க என்று அவள் மெல்ல முணுமுணுக்க, யார் பார்த்தா என்ன, ஏன் பொண்டாட்டி கையை நான் பிடிக்கிறதுல யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இருக்காது என்று உதட்டோர சிரிப்புடன் சொன்னவன் அவள் தட்டில் இருந்த இட்லியை துண்டு துண்டாக வெட்டி சட்னியில் நனைத்து, இந்தா வாயத்தர என்று அவள் இதழருகே கொண்டு சென்றான். கயல்விழி தர்ம சங்கடமாக நெளிந்தாள். சித்து, நானே சாப்பிட்றனே, நீங்க முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்ல, நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், ஒழுங்கா வாய திறக்கிறியா இல்ல இங்கேயே ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஊட்டி விடுவா என்று அவன் காதுக்குள் ரகசியமாக கேட்க பயந்து போன கயல்விழி சட்டென்று வாயை திறந்தாள். இதை பார்த்த வித்யா, அடேங்கப்பா, இப்பவே கண்ணை கட்டுதே, என்ன அர்ஜுன் சார், இவங்களை பார்த்தா நமக்கு சாப்பாடு இறங்கும்னு தோணலையே என்று கிண்டல் அடித்தாள். அர்ஜுன் வித்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் பேசும் பொழுது அவளது இதழ்கள் துடிப்பதை ரசித்தவன் யாரும் பார்க்காத நேரத்தில் அவளை பார்த்து கண்ணடித்தான். வித்யா அதிர்ச்சியில் விக்கிக் கொள்ள அர்ஜுன் அவளை பார்த்து தன் இதழ்களை குவித்து ஒரு ரகசிய ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தான். அதில் வித்யாவின் முகம் அப்படியே தீயாய் சிவந்தது. இந்த அர்ஜுனுக்கு அறிவே இல்லை, பெரியவங்க முன்னாடி இப்படியா பண்ணுவாங்க என்று மனதிற்குள் திட்டியபடி தலையை தாழ்த்தி கொண்டாள். சித்தார்த் விடாமல் கயல்விழிக்கு ஊட்டிவிட பதிலுக்கு அவளும் வெட்கத்துடன் ஒரு துண்டை எடுத்து அவனுக்கு ஊட்டிவிட்டாள். இதை பார்த்த ராஜேஸ்வரியும் சிவலிங்கமும் மன நிறைவோடு சிரித்தனர். நல்லா இருங்கடா, எப்பவும் இதே சந்தோஷம் உங்ககிட்ட இருக்கணும் என்று ஆசிர்வதிக்க சாப்பிட்டு முடித்ததும் சித்தார்த், கயல், உன் அம்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம் வா என்று அவரது அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே கயல்விழியின் அம்மா மெத்தையில் படுத்திருந்தார். இருவரையும் பார்த்ததும் அவர் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. எப்படி இருக்கீங்க அத்தை என்று சித்தார்த் கனிவோடு கேட்க, நான் நல்லா இருக்கேன் மாப்ள, நீங்க 2 பேரும் இப்படி சேர்ந்து இருக்கிறத பார்த்தாலே என் பாதி வியாதி குணமான மாதிரி இருக்குது. எப்பவும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருங்க என்று ஆசீர்வதித்தார். இருவரும் அவர் காலில் விழுந்து ஆசி பெற்று விட்டு வெளியே வந்தனர். அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம் என்று சித்தார்த் சொல்ல, மதியம் சாப்பாட்டுக்கு வந்துடுவீங்களாப்பா என்று ராஜேஸ்வரி கேட்டார். தெரியலம்மா, போற இடத்த பொறுத்து, டைம் ஆச்சுன்னா நாங்க வெளியிலேயே சாப்பிட்டுக்குவோம் என்று கூறிவிட்டு கயல்விழியை அழைத்து கொண்டு காருக்கு வந்தான். கயல்விழி முன் சீட்டில் அமர்ந்ததும் சித்தார்த் அவளுக்கு மிக நெருக்கமாக குனிந்து அவனது உடல் அவளது மேனியில் உரசுவதை போல நெருங்க கயல்விழி பதற்றமாகி, ஹலோ பாஸ், எனக்கே சீட் பெல்ட்டை போட்டுக்க தெரியும், நீங்க எதுக்கு போய் இவ்வளோ கிட்ட வரீங்க, தள்ளி போங்க முதல்ல என்று கைகளால் அவனை பிடித்து தள்ளினாள். ஆனால் சித்தார்த்தோ அசையாமல் அவளது முகத்தோடு முகம் உரசும் தூரத்தில் நின்று, உனக்கு போட தெரிஞ்சா அத உன்கிட்டயே வச்சுக்கோடி, என் பொண்டாட்டிக்கு சீட் பெல்ட் போறதுல இருந்து அவளுக்கு எது செய்யணும்னாலும் இந்த சித்தார்த்து தான் செய்வான் என்று அதிகாரம் கலந்த காதலோடு சொன்னவன் சீட் பெல்ட்டை லாக் செய்யும் போது வேண்டுமென்றே அவளது இதழ்களை தன் இதழ்களால் அழுத்தமாக பதித்து விட்டு விலகினான். கயல்விழி மூச்சு வாங்க அவனை பார்க்க சித்தார்த்தோ ஸ்டேரிங்கை பிடித்தபடியே அவளை பார்த்து ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரித்தான். இனிமே தான் உனக்கு இருக்குதுடி கயல், என்னை விட்டுட்டு 3 வருஷம் தனியாலே விட்டல்ல, அதுக்கெல்லாம் உன்னை இன்னைக்கு வருத்தப்பட வைக்கிற மாதிரி என் காதல கதற வைக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பார் என்று அவன் சொல்ல கயல்விழியின் கண்கள் அச்சத்திலும் எதிர்பார்ப்பிலும் விரிந்தன.
சித்தார்த் காரை வேகம் எடுக்க செய்தான். ஒரு புதிய காயல் பயணத்தை நோக்கி சித்தார்த் காரை ஓட்டிக் கொண்டிருந்தாலும் அவனது கவனம் முழுவதும் பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்த கயல்விழியின் மீதுதான் இருந்தது. அவளது ஒவ்வொரு அசைவையும் அவளது மூச்சுக்காற்றின் வேகத்தையும் அவன் ரசித்துக் கொண்டிருந்தான். கார் ஒரு ஆள் நடமிட்டமில்லாத மரங்கள் அடர்ந்த சாலை வழியாக சென்று கொண்டிருந்த பொழுதே சித்தார்த் திடீரென பிரேக் போட்டு காரை ஓரமாக நிறுத்தினான். கயல்விழி அதிர்ச்சியுடன், என்ன சித்து, எதுக்கு திடீர்னு காரை இங்க நிப்பாட்டுறீங்க? ஏதாவது பிரச்சனையா என்று பதட்டமாக கேட்டாள். சித்தார்த் பதில் சொல்லாமல் அவளை ஒரு தீர்க்கமான பார்வையால் ஊடுருவியவன் அடுத்த வினாடி அவளது இருக்கையை சற்று பின்னால் சாய்த்து அவள் மீது வந்து படர்ந்தான். ஐயோ சித்து, என்ன பண்றீங்க என்று அவள் தடுமாற அவளது இதழ்களில் தன் விரலை வைத்து மௌனமாக்கியவன், என்னால முடியல கயல், நிச்சயமாவே என்னால முடியலடி. கார் ஓட்டும் போது கூட என் கண்ணு முன்னாடி ஓமுகம்தான் வந்து போகுது. உன் பக்கத்துல இப்படி உட்காந்துக்கிட்டு உன்னோட அந்த நறுமணத்தை நுகர்ந்துக்கிட்டு என்னால எப்படி சாதாரணமா இருக்க முடியும்னு நினைக்கிற? என்னவோ தெரியலடி, உன்னை இவ்வளோ பக்கத்துல வச்சுக்கிட்டு என்னால என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல. உன் மேல இருக்கிற என்னோட காதல் இப்போ ஒரு வெறியா மாறிக்கிட்டு இருக்கு என்று சொல்லி அவளது கழுத்து வளைவில் அழுத்தமாக தன் முகத்தினை புதைத்து கொண்டான். அவனது இதழ்களோ அவளது மேன்மையான மேனியில் இன்பமான ரணங்களை ஏற்படுத்தின. கயல்விழி அவனது தலைமுடியை கோதியபடியே, சித்து ப்ளீஸ், ரோட்ல யாராச்சும் பாந்துட்டு போறாங்க, கிளம்புங்க என்று கெஞ்சினாள். ஆனால் சித்தார்த் அவளது இதழ்களை தன் வசமாக்கி ஒரு நீண்ட முத்தத்தினை பரிமாறினான். அவளது இதழ்களின் போதையில் இருந்து விடுபட முடியாமல் தவித்தவன், பேசாம நம்ம வீட்டுக்கே போயிடலாமா கயல்? எனக்கு இந்த அவுட்டிங் ஷாப்பிங் எதுவுமே வேண்டாம். உன்னை மட்டும் நம்ம ரூம்குள்ள வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த உலகமே மறைஞ்சி நம்ம 2 பேர் மட்டும் ஒரு தனி உலகத்துல இருக்கணும்னு தோணுதுடி என்று அவளது கண்களை ஆழமாக பார்த்து சொன்னான். அவனது பேச்சில் இருந்த காதலின் தீவிரம் கயல்விழியை ஒரு நிமிடம் நெகிழ வைத்தாலும் அவளது முகம் திடீரென பாரமானது. அவளது கண்களில் ஒருவிதமான கடினம் கூடியது. சித்தார்த் மீண்டும் அவளை நெருங்க முயல கயல்விழி மெதுவாக அவனது மார்பில் கை வைத்து தடுத்தவள், சித்தார்த் வேண்டாம், இப்போதைக்கு இதை நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பேச வேண்டியது இருக்கு என்று மிக அழுத்தமாகவும் நிதானமாகவும் கூறினாள். அவளது குரலில் இருந்த அந்த மாற்றத்தை கவனித்த சித்தார்த் சட்டென்று அவளிடமிருந்து விலகி சீராக அமர்ந்தான். அவளது முகம் வாடி இருப்பதைக் கண்டு அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு கயல், ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆகிட்ட? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா, இல்ல உனக்கு இது பிடிக்கலையா என்று பதட்டத்துடன் கேட்டான் சித்தார்த்.